வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் மேம்பாலம், அதாவது மிகவும் பழமையான அந்த மேம்பாலத்தை வந்து இடிச்சிட்டு புதிதாக ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டு வருகிறது. அந்த பாலம் கட்டுமான பணிகள் வந்து தற்போது என்ன நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் இப்படி தென் மாவட்டங்களில் உள்ள நகரங்களில் இருந்து திருச்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேருந்துகளும், திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய அத்தனை பேருந்துகளும் இந்த மேம்பாலம் வழியாக தான் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்தடையும். அப்படி இந்த பகுதியில் வரும்போது அனைத்து பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் எல்லாமே இந்த பகுதியில் வரும்போது இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த பகுதியில் இந்த அரிஸ்டோ ரவுண்டான மேம்பாலம் வந்து மிகப்பெரிய அளவில் அது வந்து கட்டப்பட்டது. அது கட்டிய பிறகு இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஓரளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாலம் வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆனதுனால மிகவும் சேதமடைஞ்சிருச்சு. அதனால இந்த பழைய பாலத்தை வந்து எடுத்துட்டு புதிதாக அதே இடத்துல வந்து ஒரு பாலம் கட்டுமான பணிகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணிகள் வந்து தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் இந்த பகுதியில் இன்னும் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பகுதியில் பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் அந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தோன்னா அகலப்படுத்தும் பணிகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே தொடர்ந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பாலம் கட்டுறதுனால இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் இந்த தகவலை வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இந்த அவசரத்தில் மறந்துடுவோம். ஸோ இந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்தில் மேலே போகாமல் கீழே வந்துடுவோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்தோன்னே தான் ஞாபகம் வரும், ஆகா இந்த பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்களே, எப்போ வேலை முடியும்னு மறந்துட்டு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி சுற்றி போய் பாலத்தில் ஏறி அதுக்கப்புறம் நம்ம மன்னார்புரம் பக்கம் போவோம். அதனால் இந்த பகுதியில் இந்த பாலம் வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் திருச்சி மாநகரை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. முக்கியமாக திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து தற்போது வரையிலும் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து அங்கே தொடங்கி நடைபெற்றது அப்படிங்கிறத நிறைய வீடியோக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இப்போ வந்து காய்கறி மார்க்கெட் வந்து கட்ட போகிறாங்க. இதோட வீடியோக்கள்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.